ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்கள் வாழ்நாட்களில் இது போன்ற உண்மைகளை தெரியப்படுத்திய தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்க தெய்வந்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1910 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. இது பலன்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி, மெரிட். சரிங்களா? ஸோ கேள்வியை படிக்கலாம். நம்முடைய பரிந்து பேசுகிறவராக, அதாவது அட்வொகேட்டாக, நம்முடைய பரிந்து பேசுகிறவராக நமது சார்பில் கர்த்தர் கிறிஸ்து பிரயோகிக்கும், அதாவது பிரயோகிக்குன்னா அப்ளை பண்ணும் பலன்றது மெரிட்டு. சரிங்களா? அல்லது புண்ணியம் அல்லது ஜீவ உரிமைகள், அவருடைய பலியிடப்பட்ட ஜீவனின் பலனா? அதாவது நமக்கு பரிந்து பேசுகிறவராக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அப்ளை பண்ணுறாருல மெரிட்டை, பலனை, அந்த பலனானது அவருடைய பலியிடப்பட்ட ஜீவனின் பலனா? அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார்ல லைஃபை, அதுதான் பலனா? அந்த பலனா அந்த நாள் வந்த மெரிட்டான்னு கேட்குறாங்க. கேள்வி திரும்ப படிச்சிடலாம். நம்முடைய பரிந்து பேசுகிறவராக நமது சார்பில் கர்த்தர் கிறிஸ்து பிரயோகிக்கும் பலன் அவருடைய பலியிடப்பட்ட ஜீவனின் பலனா அல்லது அவருடைய பரிபூர்ண கீழ்ப்படிதலின் பலனா? அவர் தன்னை லைஃப்பை பலியிட்டார் இல்லையா, அதோடைய பலனா அல்லது அவருடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதலின் பலனா? எது? நமக்கு அப்ளை பண்ணார்ல, நமக்கு அப்ளைன்னா சாற்றப்பட்டதுன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு அப்ளை பண்ணார் இல்லையா மெரிட்டை, அந்த மெரிட் எதுங்க? அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார் லைஃப்பை, அந்த மெரிட்டா? அல்லது பூர்ணமாக கீழ்ப்படிஞ்சாரு, அந்த மெரிட்டா? அந்த பலனா? அந்த புண்ணியமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கே புரிஞ்சிச்சு ஈஸியாக பதில். ஒருவேளை புரியலன்னா படிக்கும்போது இதுதான் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? படிக்கலாம் பதிலை. என்னுடைய அருமையான நண்பர்களே, இரண்டும் ஒன்றே. நீங்கள் 2 வகையில் கேட்டிங்களா, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ட்டார். எந்த வகையில்? பரிபூரண கீழ்ப்படிதல் அவருடைய ஜீவனின் பலிக்கு அவரை வழிநடத்தியது. சிம்பிளாக முடித்தார். பரிபூரண கீழ்ப்படிதல் அவருடைய ஜீவனின் பலிக்கு அவரை வழிநடத்தியது. ஆகவே அவருடைய பலியிடப்பட்ட ஜீவன் பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய பரிபூர்ண கீழ்ப்படிதலுக்கான சாட்சியாக இருந்தது. சொன்னால கவனிங்க இந்த வார்த்தைகளை. ஆகவே அவருடைய பலியிடப்பட்ட ஜீவன் பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய பரிபூர்ண கீழ்ப்படிதலுக்கான சாட்சியாக இருந்தது. ஸோ பலியிடப்பட்ட ஜீவன் இருக்கு இல்லையா, தன் ஜீவன்றது லைஃப். இந்த இடத்துல தன் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணார்ல, அது என்ன அப்படின்னா அவர் பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்ததுக்கான சாட்சியே லைஃப்பை இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணதான்றார். அதாவது நான் பரிபூர்ணமாக கீழ்ப்படுறேங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, என்ன சாட்சி? அதுக்கு லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் சாட்சி. அதுதான் இங்கே சொன்னார். இப்போ கேட்டு பாருங்கள், புரியும். ஆகவே அவருடைய பலியிடப்பட்ட ஜீவன் பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய பரிபூர்ண கீழ்ப்படிதலுக்கான சாட்சியாக இருந்தது. அந்த பலியின் பலன் அவருடைய கணக்கில் வரவாக இருக்கின்றது. அந்த பலியின், எந்த பலியின்? கீழ்ப்படிதலுக்கு சாட்சி தான் தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணார். சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால
பிதாவாகிய தேவன் கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா பலனை மெரிட்டை ஆண்டவருடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாரு, வரவாக வைத்து விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பலனை, இந்த மெரிட்டை அல்லது புண்ணியத்தை அல்லது ஜீவ உரிமையை அல்லது இரத்தத்தை அவர் உலகின், திரும்ப படிக்கலாம், இந்த பலனை அவர் அகில உலகத்தாருக்கும் இறுதியாக மீட்பின் விலைக்கிரயமாக கொடுக்க போகிறார். அகில உலகத்தாரும் சீர்பொருந்துதலை பெறுவார்கள். அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பலியின் மீதும் என்னுடைய பலியின் மீதும் இப்போது அந்த பலியின் பலனை சுமத்துகிறார். அப்போது நம்முடைய பிதாகிய தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய அந்த சாக்ரிஃபைஸ் லைஃப்பில் நம்முடைய ஆண்டவருடைய பலியின் பலன் மெரிட் இருக்குல்ல, அதை சுமத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பண்ண போகிறாரு, அதுக்கு முன்பாக இன்றைக்கி நமக்கும் அது கொடுக்குறான்ற பாயிண்ட்டை சொல்லி காமிக்கிறார். அப்போது எளிமையான கேள்வி தான், பட் 2 குழந்தை கேட்டதுனால ஒரு வேலை திடமாட்டம் வந்திருக்கலாம், ரெண்டுமே ஒரே பதில் சொல்லி முடித்தார். ஸோ கேள்வி என்னது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் பிரயோகிக்கும், யூஸ் பண்ணும், அப்ளை பண்ணும் பலன் ஒன்று இருக்குல்ல, அந்த பலனானது நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை பலியிட்டதுனால வந்த பலனா அதுதானா, அல்லது கீழ்ப்படிதல் மூலமாக வந்த பலனான்னு கேட்டாங்க. ரெண்டுமே ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொன்னார். எப்படி ஒன்று? நம்முடைய ஆண்டவர் கீழ்ப்படிந்ததுக்கான சாட்சியே தன் வாழ்க்கையை பலியிட்டார். அப்படி பலியிட்டதுனால அந்த பலனை பிதாகிய தேவன் கையில் கொடுத்தாரு, அதை உலகத்தாருக்கு அப்ளை பண்ண போகிறாரு, நமக்கு இப்போ சாற்று இருக்கின்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு காண்பித்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் உண்மையில் கற்றுக்கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.